ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன். உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் தெரிந்து கொண்டவருடைய ஆசீர்வாதத்தை பற்றி நாம் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். சோத்திரம். கர்த்தர் நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கிறார் ஆண்டவர்? கவலையாக கை தூக்குறீங்களே. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். சோத்திரம். நம்மை அழைத்திருக்கிறார். சோத்திரம். நம்ம ஊரில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சிங்கம்பேட்டையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை வாலிபர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பணக்காரங்க இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க. எங்கள் கூட எத்தனையோ பசங்கள்லாம் படித்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை மட்டும் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். சோத்திரம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் நம்ம துக்கம் பழகுதில்ல. இந்த பாஸ்ட்டை தான் தெரிஞ்சார தெரியலையே இவரை. எங்கள் ஊரில் என்ன தெரிஞ்சதுக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப சந்தோஷம். என் குடும்பம் பெரிய குடும்பம். எங்கள் தாத்தா மட்டும் 5 தாத்தா. எனக்கு 5 தாத்தா. அவங்களுக்கு தங்கச்சிமாருங்க 3 பேர். 8 பேர். ஒரு ஊரே இருக்குது, சின்ன வீரன் கொட்டாய் அப்படின்னு. சிங்கம்பேட்டையில் பார்த்தீங்கன்னா 5 தாத்தா வரிசையாக குடியிருப்பாங்க. நாங்கள் சின்ன வயசில் அங்கே போய் எல்லாம் விளையாடும். ஒரு ஊருக்கு போன மாதிரி இருக்கும். சாயந்தரம் ஆகிட்டு எங்கள் தாத்தா ஊருக்கு போயிடும். இங்கே ஒரு தாத்தா இருப்பார், இங்கே ஒரு தாத்தா இருப்பார், அங்கே ஒரு தாத்தா இருப்பார், இங்கே ஒரு தாத்தா, இங்கே ஒரு தாத்தா. அந்த தாத்தாவுக்கெல்லாம் அப்பா ஒருத்தர் இருப்பார், பாட்டை யார் அவர், குடி மேய்ச்சிக்கிட்டு கறிட்டு இருப்பார். அவர் சாமி ஆடுவார். திடீர்னு சாமி வந்து கடன்னு ஆடு உடம்புலாம். எல்லா தாத்தாவும் ஓடுவாங்க. எல்லாம் ஓடி போய் என்னென்னமோ எலுமிச்சு அங்கே அறுத்து போடுவாங்க, என்னமோ செய்வாங்க. கொஞ்ச நேரம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்புறம் சாமி மலை ஏறிடுச்சுடா அப்படிம்பார். அப்புறமேட்டு எல்லாம் அமைதியாகிடுவார். நாங்களாம் சின்ன பசங்க. அப்போ பயந்துக்கிட்டு போய் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். எல்லாம் உட்காந்து. ஹல்லேலூயா. சோத்திரம். 5 தாத்தா, 3 தாத்தனுக்கெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு அத்தைமாருங்க 3 பேர். 8 பேர். 8 பேருக்கு பாட்டி எப்படி சோறாக்கி போட்டிருக்கோம் யோசிச்சு பாரு. நான் உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தேன். 8 பேர், 8 மருமக்குமாருங்க. அந்த கிழவி எப்படி தான் எல்லாத்துக்கும் சமைச்சு. நாம் இன்றைக்கி ஒரு பிள்ளைகளுக்கு சமைக்க முடியல, ஒருத்தருக்கு சாப்பாடு செய்ய முடியல. ஒரு பிள்ளைகளை வளர்த்துறது பெரிய சவாலாக இருக்குது இன்றைக்கெல்லாம். அன்றைக்கெல்லாம் 8 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க, இப்படிலாம் 12 மொடா பிள்ளைங்கம்பாங்க. 12 ஒரு மொடா. பாட்டின் தட்டு தையாவில் ஒரு மொடா அவங்க அப்பா பார்க்கலாம். எப்படிலாம் அந்த காலத்தில் வளர்த்துனாங்க. இத்தனை பேருக்குள்ளேயும் அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். சோத்திரம். அந்த சமாவளியே அந்த கூட்டத்தில் இயேசு பேரை சொல்கிறபடி, இயேசுவை அறியும்படி எனக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். சோத்திரம். ஹல்லேலூயா. தாவீதுக்கு கூட பிறந்தவங்க 8 பேர். எல்லாருக்கும் அவர் தெரிவிக்கல, அவர் நாமம் அறியப்படலை. தாவீதை மட்டும் கர்த்தர் செஞ்சார், தெரிஞ்சு கொண்டார். நீங்கள் உங்கள் குடும்பத்தை யோசிச்சு பாருங்கள். உங்கள் சுற்றம், சொந்தம் எல்லாத்துலேயும் உங்களை மட்டும் தெரிஞ்சிருப்பார் ஆண்டவர். சோத்திரம். எரேமியா 3:15 படிச்சிங்கன்னா அதில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களை ஊருக்கு ஒருவனும் வம்சத்துக்கு ஒருவருமாக தேர்ந்து கொண்டு. 3:14 சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு உங்களை சீயோடு கலைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஆமேன். ஊரில் ஒருத்தன், வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து கொண்டு. எல்லாரையும் அவர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்வது இல்லை. ஆமேன். நம்மளை மட்டும் ஸ்பெஷலாக தெரிஞ்சிருக்கிறார். சொல்லுங்கள், என்னை மட்டும் பார்க்குறீங்க எல்லோரும் சொல்லுங்கள், என்னை மட்டும் ஸ்பெஷலாக ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். சோத்திரம். தாவீது மேலே இருந்த அழைப்பு என் மேலே இருக்குது.
எப்படி தாவீதை அந்த வம்சத்துலேயே அவனை மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டார் அவன் குடும்பத்தில். அதுபோல் நம்மளை அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னாவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டார். 132ஆம் சங்கீதத்தில் படிச்சிங்கன்னா, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். தாவீது ஒரு பெரிய ஆலயம் கட்ட விரும்பினான். ஆலயம் கட்ட விரும்பி இடம் வேணும்னு கர்த்தரை தேடிக்கிட்டு தூங்காமல் உறங்காமல் வீட்டுக்குள்ளேயே போகாமல் கட்டில் மேலே படுக்காமல் அப்படி ஒரு ஜெபம் பண்ணானாமா. யார் சொல்லுங்க, வாய் திறந்த. எப்படி ஜெபம் பண்ணா? வீட்டுக்குள்ளேயே போக மாட்டேன், கட்டில் மேலே ஏற மாட்டேன், தூங்கவும் மாட்டேன் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணான். ஸ்தோத்திரம். இன்றைக்கி எத்தனை பேர் தூங்குனீங்க நைட்டு? கை தூங்குங்க. எல்லாம் தூங்கிடும். அது 7 மணி வரைக்கும் தூங்கும், ஜபம் கூட பண்ணாமல். 10வது சர்ச்சிலையும் தூங்குறது. ஹல்லேலூயா. அவன் அப்படி ஒரு பொறுத்தரை ஆலயத்துக்காக அவன் அப்படி ஜெபம் பண்ணான். ஒரு ஆலயம் வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கொடுத்துருக்கிறார். இந்த ஊரில் பெரிய ஆலயத்தை, ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி கர்த்தர். நாம் இப்போ நடக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது, இதை விட இன்னும் பெருசாலாம் நடக்க போகுது ஊழியத்தில். ஆமென் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அவ்வளோதான் ஆலயம் ஊழியம்லாம் அவ்வளோதான், அப்படி கிடையாது. இன்னும் நிறைய நடக்க போகுது, நிறைய ஆண்டவர் செய்ய போகிற அந்த ஊமாரெட்டியூரில். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த ஊமாரெட்டியூரில் இருக்கிற செய்தி கூட உலகம் முழுசும் கேட்குறாங்க. நிறைய பேரெல்லாம் இந்த யூடியூப்பு, இந்த வாட்ஸ்அப்பு, இதிலெல்லாம் இன்ஸ்டாகிராம்லாம் கேட்குறாங்க. ஆண்டவருடைய நாமம் இந்த இடத்துல இருந்தும் மகிமைப்படுகிறது. இந்த இடத்தை அவர் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். இந்த ஊமாரில் எத்தனையோ காடு வயல் தோட்டம்லாம் இருக்குது. இந்த இடத்த சொல்லுங்கள், இந்த இடத்த ஆண்டவர் ஜெபம் பண்ணும்படி பாண்டியன் தோட்டத்தை ஐயா நாராயணசாமி ஐயா மூலம் கர்த்தர் இதை தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ காடு தோட்டம்லாம் இருக்கிறது. போர்டு நட்டுட்டு போய் 10 வருஷம் ஆகி போச்சு. இங்கே ஒரு வேலையுமே செய்யாமல் கிடந்துச்சு. அப்படி தானே? அந்த மூலையில் ஒரு போர்டு நட்டுருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அங்கே ஜெபம் நடத்தும் போது கொண்டாந்து அங்கே ஒரு போர்டை நட்டுருந்தாங்க. அது போர்டு கூட உளுந்து இத்து போச்சு. ஒரு ஊழியமும் நடக்கலை. நான் திருச்சியிலேருந்து வந்தேன், ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். திருச்சியிலேருந்து வந்த பிற்பாடு திடீர்னு இதுக்கு பாஸ்டர் நானும் ஒரு நாள் வந்து இடம் பார்க்கலான்னு ஒரு 20,000 ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு, 20,000 ரூபாயா 2 லட்ச ரூபாய் என்னமோன்னு நினைக்கிறேன், தெரியல எவ்வளோன்னு. அங்கே எல்லாம் அம்மாப்பேட்டையெல்லாம் சுற்றி பார்த்தா பல லட்சம் வேலை சொன்னாங்க எல்லோரும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்புறமேட்டு 2 நாளில் சுற்றி பார்த்துட்டு ஐயா போயிட்டார் பேசாமல். அந்த டைமில் பார்த்து அந்த வாரத்திலேயே சேலத்தில் ஒரு இடம் வந்துச்சு ஆலயத்துக்கு, 20 சென்ட். அதுக்கு போய் அந்த பணத்தெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டார் ஐயா. நான் நினச்சேன் அவ்வளோத்தான், இனிமேல் சர்ச்சு ஊபாரிட்டியில் வாங்குறதாவது ஒன்றாவது கையில் வச்சுருந்த பணமெல்லாம் அங்கே உண்மை அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. சரி சோத்திரம் அப்படின்னு நானும் அப்படி விட்டுட்டேன். சரி அப்புறம் இனிமேல் ஆலயத்தை எங்கே ஊமாரில் எங்கே வாங்க போகிறாங்க அப்படி நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அதே மாதத்தில் இந்த இடம் கரையமாச்சு. ஹல்லேலூயா. 1 ரூபா செலவில்லாமல் சேலம் சர்ச்சு கூட பல மாதம் கழித்து கரையாச்சு. ஆனால் இந்த சர்ச்சு இடம் ஒரே அந்த மாதம் முடியுங்காட்டியுமே இந்த இடம் கரையமானது. கர்த்தர் அப்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆமாம், அதெல்லாம் சொன்னீங்களா? பெரிய ஆச்சரியமாக தான். பாண்டியன் தோட்டத்தையா 5 சென்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்தார். எங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்தார். 5 சென்ட் கொடுக்கறதுக்காக தான் வந்தார். சத்தியமாக 5 சென்ட் அந்த மூலையில் 5 சென்ட் தான் கொடுக்கணும்னு வந்தார். அந்த ரெஜிஸ்டர் 5 சென்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும்? 15,000 ஆகும் அப்படின்னாங்க கரையும் பண்ணுறது. 5 சென்ட்டுக்கு 15,000 கரையும் பண்ணாமல் செலவு பண்ணாமல் எப்படி இடம் வாங்கிறது, இடம் கொடுக்கறது அப்படின்றது அவர் சொன்னார். தான செட்டில்மெண்ட் பண்ணால் பணம் குறையும் ஐயா அப்படின்னு அந்த ரைட்ரு, இந்த எழுத்து பதிவுக்காரர் சொன்னார். தான செட்டில்மெண்ட்டா அப்படின்னு 5 சென்ட் பண்ணிடுங்க அப்படின்னார். அப்படி பண்ண முடியாது, தான செட்டில்மெண்ட் பண்ணுறது 30 சென்ட்டுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னார்.
அப்படி ஒரு சென்ட் அப்படி இருந்தால் தான் தானே செட்டில்மெண்ட் பண்ண முடியும். அப்படியா, சரி போட்டுருங்க அப்படின்னாரு. ஐயா திடீர்னு 35 சென்ட். எத்தனை சென்ட்டு? 30 சென்ட்டில் 35 சென்ட் போட்டால் தான் தான சென்ட். அப்படியே இப்போ போட்டு எழுதியாச்சு. வரும்போது எத்தனை சென்ட்டு எல்லாம் எழுதியாச்சு, பண்ணியாச்சு. பண்ணிட்டு ஐயாவுக்கு அந்த பெரிய நாராயணசாமிக்கு ஒன்று உற்சாகம் தாங்க முடியல. வந்து மண்ணை கொட்ட ஆரம்பித்தாங்க. அப்புறம் பாஸ்டர் இங்கே வந்தார், தீவிரமாக வந்து வேலையை செஞ்சார். நான் இங்கே ஜபம் நடத்துகிறேன் அப்படின்ட்டு வேக வேகமாக மண்ணை கொட்டினாங்க. 2 பேரும் சேர்ந்து கொட்டினாங்க. 1/2 ஏக்கராவுக்கு மண்ணை கொட்டி விட்டாங்க தெரியாமல், அளக்காமல், தெரியாமல். வயல் 2 அணப்பு, இது 2 அணப்பு, இங்கே ஒரு அணப்பு இருக்கும், அங்கே ஒரு கரை இருக்கும், 2 அங்கே ஒரு கரை. கொட்டு 250 லோடு வெறும் 150 ரூபாய்க்கு வந்துச்சு அன்றைக்கி. டிராக்டரில் வந்து கொட்டுறாங்க. ராவும் பகலும் மண் வந்து கொட்டு இறங்குது ஆலயத்துக்கு. கொட்டி எல்லாத்துக்கும் தெரியாமையே 1/2 ஏக்கராக கொட்டிவிட்டாங்க. எழுதுனது ரெக்கார்டு எவ்வளோ? 35 சென்ட். அல்லேலூயா ஸ்தோத்திரம். கல்லெல்லாம் கொட்டினாங்க. எல்லாம் இந்த வயசான அம்மாமாரெலாம் கல்லெல்லாம் பொறுக்கி போட்டாங்க. எல்லோரும் குழியெல்லாம் நட்டாங்க, கல்லெல்லாம் நட்டாங்க. எல்லாம் பெரிய கதை. எல்லாம் கூரை போடணுன்னு சொல்லி தென்னை மரத்தையும் வெட்டிக்கிட்டு வந்து நட்டாங்க. அந்த தென்னை மரத்தை நட்டு நல்லா சாஞ்சி போச்சு, இடாகி போச்சு, எல்லாம் சாஞ்சி போச்சு. லட்சுமி அம்மா, ராஜம்மா, மரியாள், சரோஜா, இவங்க தான் ராஜம்மா, இவங்க தான் வேலையாள். பாண்டியன் தோட்டத்தை அவங்க சிங்காரி அம்மா இவங்க தான் கல் நடுற ஆளுங்க. நானும் வந்து பார்ப்பேன், ஜமாசாக இருக்கும். சோத்திரம் பாரு எல்லாம் போட்டு இழுத்து நட்டு ஒரு கல்லை இழுக்கவே முடியல. அந்த கல் இப்படியே தான் இருக்குது பாரு இன்னைக்கு வரைக்கும். அந்த நடு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்கு ஒரு 15 அடி 7 அடிக்கு மேலே உள்ளே போயிடுச்சு. அந்த கல்லை பெண்கள் போய் எந்த இழுத்து முடியும், எல்லாம் வயசான பாட்டிங்களாம் இழுத்து ஒன்று இழுக்க முடியல. போடு மண்ணை அப்படியே போட்டு அந்த கல் இப்படியே தான் நிற்கும். அப்படியே அதை இழுக்க முடியாமல் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அதை சாலை போடலான்னு நினச்சி கடைசியில் செட்டு போடுற மாதிரி வச்சுட்டாரு. அல்லேலூயா சோத்திரம் கர்த்தருக்கு. அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து தான் ஐயாவுக்கே நினப்பு வந்துச்சு, அதிகமாக கொட்டிவிட்டும் போலக்குது மண்ணுன்னு அளக்க ஆரம்பித்தாங்க. ஸோ வேலி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இதுக்கு வேலி போடும்போது அளக்க வர்ற சூழ்நிலை வந்துருச்சு. அளக்கும்போது தான் தெரிஞ்சு இது எத்தனை சென்ட் இருக்குது, 50 சென்ட்டு. கரையும் பண்ணது 35. இந்த பக்கம்தான், இந்த சர்ச்சோட அந்த பக்கம் 15 சென்ட். கரையும் இல்லாத இடத்துல கட்டியாச்சு. எல்லா வேலையும் செஞ்சு நடத்தி 2 வருஷம் அல்லடியே போட்டு 3 வருஷம் 4-5 வருஷம் கழித்து தான் தெரியுது அந்த இடமெல்லாம் ரெக்கார்டு இல்லாத இடத்துல எல்லாம் கட்டியாச்சு. எல்லாம் கரண்ட் பிள்ளைவாங்க. அடா கொடுமையே. மணியம்மா வந்து கல் நெட்டு பிடிச்சி கேட்டுக்கிட்டேயே கல் நெட்டு சுண்ணாம்பு அடிக்குது. இது வரைக்கும் ரெக்கார்டு இருக்குது, இது வரைக்கும் ரெக்கார்டு இல்லை அப்படின்னு காட்டுது அந்த அம்மா. என்ன பண்ணுறது? அப்போ பார்த்து பாண்டியன் தோட்டத்தைய பேராண்டி கல்யாணம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? கல்யாணம் வந்துச்சு. 1 ரூபா காசு இல்லை அவங்ககிட்ட. யாருக்கிட்ட? அந்த மணியம்மா குடும்பத்தில் 1 ரூபாய்க்கு அவங்களுக்கு செலவுக்கு போனேன். அந்த டைம் பார்த்து பாஸ்டர் வந்து கரையும் பண்ணுறதுக்கு வழி பண்ணி, நாங்கள் இப்போ காசு கொடுக்குறோம் கல்யாணத்துக்கு, அதை கரையும் பண்ணி வைங்கன்னார். 1 லட்ச ரூபா பணம் கொடுத்து அந்த 15 சென்டையும் கரையும் பண்ணாங்க. சோத்திரம். கல்யாணம் ஆகி போச்சு. ஆண்டவருக்கு ஏடமாகி போச்சு. இதில் பெரிய அதிசயம். எல்லாம் செஞ்சதெல்லாம் நடந்ததெல்லாம் பார்த்தா கர்த்தரே இதெல்லாம் நாம் நினச்சது 5 சென்ட், ஆனால் ஆண்டவன் நினச்சது 50 சென்ட். என்னென்ன செய்ய போகிறாரோ தெரியல. கர்த்தருக்கு சோத்திரம். இப்படி அந்த ஐயா யாருக்குமே 1 இடம் கொடுத்ததும் இல்லை, விற்றதும் இல்லை. அவர் 30 ஏக்கரா அவருக்கு அவர் சொல்லுவார், நான் ஒன்றும் இதை தவிர வேறு எதையும் விற்றதில்லை அப்படிம்பார். கர்த்தருக்காக இதை அப்படி அர்ப்பணிக்க ஆண்டவர் இந்த இடத்தை தெரிந்து கொண்டார். தாவீதின் காலத்தில் தாவீது ஜெபம் பண்ணும்போது சீயோனை தெரிந்து கொண்டார். எதை? சீயோன் மலை என்கிற ஒரு இடத்தை அவர் தெரிஞ்சு கொண்டு ஆலயம் கட்டும்படி
சாலமோன் ஆலயத்தை என்ன செய்தானாமா? கட்டினான். தாவீதெல்லாம் சேர்த்து வச்சான். சாலமோன் ஆலயத்தை கட்டினான். சோத்திரம். அப்போ அந்த ஆலயத்தை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு தான் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அதை என்ன செய்ய போகிறாரு, எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அந்த சீயோனை பற்றி சொல்லிக்கிறார். அதே தான் நமக்கும் அப்படி தான், நம்ம இந்த ஆலயத்தையும் அப்படி தான் செய்வார் ஆண்டவர். சோதரம் படித்து பார்த்தீங்கன்னா, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். ஆமேன்னு சொல்லுங்கள். இங்கே இருக்கிற மனுஷங்க வேணால் போவாங்க, இருப்பாங்க. பாண்டியத்தோடத்தையே போயிட்டார் கர்த்தர்கிட்ட. ஐயா பெரிய ஐயாவும் சொல்லுங்கள், நாமளும் கூட வயசானால் ஒரு நாள் என்ன செஞ்சுருவோம்? போயிடுவோமா? இங்கே இருப்போமா? போயிடுவோம். எந்திரிப்பா, போயிடுவோம். சோத்திரம். அல்லேலூயா. நாமெல்லாம் போயிடுவோம். வேறு சந்ததி வரும், வேறு கூட்டம் வரும், ஆராதிப்பாங்க. நாம் சரியில்லை, நம்மளை தூக்கிடுவார் வேறு பக்கமாக. ஆனால் அவர் இங்கே தான் இருப்பார். ஆண்டவர் இங்கே தான் இருப்பார். நாம் தப்பே செஞ்சால் நம்மளை போட்டு சரி பண்ணி நம்மளோட கூட தான் இருப்பார், தவிர நம்மளை விட்டுட்டு போக மாட்டார் என்றைக்குமே. சோத்திரம். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை சொல்லுங்கள் கைவிடுவதும் இல்லை. சோத்திரம். ஆமாம். சோத்திரம். நிறைய பேரோட கர்த்தர் போயிடுறாரு. அவங்களா கர்த்தர் விட்டு போகும்போது ஆண்டவர் விலகிறார், வேறு வழி இல்லை. ஆனால் நம்ம கர்த்தரையே பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் நம்மளை சரி பண்ணி நம்மளை நடத்திக்கிட்டே தான் வருவார், நம்மளோட கூடவே இருப்பார். சோத்திரம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இயேசு வருக வரைக்கும் தேவன் இங்கே இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். நாம் இருப்போமான்னு தெரியல, கர்த்தர் வருக எப்படின்னு தெரியல, ஆனால் இயேசு இங்கே தான் இருப்பார். சோத்திரம். இருப்பார். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம். இந்த இடத்த அவர் விரும்பினபடியால் அவர் இங்கே வாசம் பண்ணுவார். சோத்திரம். கர்த்தர் என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். சோத்திரம். தேவன் உலாவி வருவார். சோத்திரம். அல்லேலூயா. அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். ஆமேன்னு சொல்லுங்க. சோத்திரம். சோத்திரம். சோறுலாம் பட்னி போடுவேன் அப்படியே சொல்லிக்கிறாரு. சொல்லுங்க. கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார்னா ஆகாரம் கொடுப்பார். நமக்கு என்ன கொடுப்பார்? ஆகாரம் கொடுப்பார். சபையின் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார். வீட்டின் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார். அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு. ஷபரபலபரபர். ஹல்லேலூயா. அவர் பட்னி போட மாட்டார். வனாந்தல் கூட 5 அப்பம் 2 மீன் எத்தனை பேருக்கு போட்டார்? 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார். எத்தனாயிரம் பேருக்கு? 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார். ஒருவருக்கும் ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் பாதுகாப்பார். ஆலயத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமீன் சொல்லுங்க. சோத்திரம். இங்கே வர்ற மக்களுடைய தேவைகளை சந்திப்பார். ஆகாரம் என்பது வசனத்தையும் குறிக்குது, சாப்பாட்டையும் குறிக்கிறது. ஆலயத்தில் சாப்பாடும் இருக்கும், ஆண்டுடைய வசனமும் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? வசனம் ஆவிக்குரிய ஆகாரம். நாம் இப்போ கேட்குறது என்ன ஆகாரம்? ஆவிக்குரிய ஆகாரம். இதை முடிச்சுட்டு இப்போ வயிற்றுக்கு போடுவோம் கொஞ்சம். அது சரீர ஆகாரம். அதையும் ஆசீர்வதிப்பார், இதையும் ஆசீர்வதிப்பார். மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். 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 அவர் ஆகாரத்தை என்ன செய்வார்? ஆசீர்வதித்து வருவார். ஆமேன்னு சொல்லுங்க. அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். கர்த்தர் ஆசீர்வதித்து வருவார். ஆகாரங்கள் ஒரு நாளும் பட்னி போட மாட்டார். இந்த மாதம் இல்லை அப்படிங்கிறதுலாம் வராது. ஏன்னா ஆலயம் அவருடையது, ஊழியம் அவருடையது. அவர் தான் இதை தெரிஞ்சுக்கிட்டார். சோத்திரம். நீங்களும் நானும் இல்லை, பாஸ்டர் இல்லை. இதை யார் தெரிஞ்சுக்கிட்டது? கர்த்தர் தெரிந்து கொண்டார். சோத்திரம். கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஓலையூரில் கூட இடமெல்லாம் போட்டு எல்லாம் எழுதி வாங்கி எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அங்கே ஆண்டவர் ஆலயம் கட்டலை, அங்கே ஆலயத்தை கட்டவில்லை. சோத்திரம். அவங்களாம் இல்லாமல் போயிட்டாங்க எல்லாரும். சோத்திரம். இங்கே பார்த்தீங்கன்னா சோத்திரம், அவர் ஆலயத்துக்கு அந்த ஐயா கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேன்ட்டு என்னென்னமோ மிமிக்கிரிலாம் பண்ணார். சோத்திரம். கர்த்தருக்கு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப யோசித்தாங்கலாம். ஒரு மாதிரிலாம் என்னென்னவோ பண்ணாங்கலாம், செஞ்சாங்க. கடைசியில் என்ன தெரியுமாச்சு? அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிங்கள இவருக்கே தெரியாமல் அந்த இடத்த இவர் விற்ற மாதிரி அவங்களும் கரையும் பண்ணிக்கிட்டாங்க அவங்க பேரில். இவங்களுக்கு குழந்தை இல்லாமல்
இருக்கிறதுனால இவர் இடத்த வந்து இவனுக்கு இந்த ஆள் காடே இல்லைன்னு சொல்லி ஏதோ பண்ணி மணியார் ஆஃபீஸில் போய் பண்ணி எல்லா சொத்தெல்லாம் இவங்க மேலே அந்த 1.5 ஏக்கரை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இடமே இல்லை, ஊர் விட்டே துரத்தி விட்டாங்க. அந்த அம்மா செத்து போச்சு. இவர் எங்கே இருக்காருன்னு இந்த சர்வேஸ்வரை தெரியல. பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்குறத யோசித்தவங்களுக்கு இன்றைக்கி ஊடும் இல்லை வாசலும் இல்லை. பண்ண ஆலயத்துக்கு கொடுத்துருந்தாலாவது கர்த்தரை எப்படி நடத்தியிருப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். சோத்திரம். கர்த்தரை கொடுத்தா குறைஞ்சி போயிடும்னு நினச்சி இப்போ சொத்தெல்லாம் அவங்க அண்ணன் தம்பிகளெல்லாம் அபகரித்து இவங்களை ஊர் விட்டே துரத்தி விட்டாங்க. பாவம். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். சோத்திரம். சாப்பாடு ஆகாரம் திருப்தியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். இஸ்ரேல் மக்களை வனாந்தரத்தில் பட்டினி போட்டாரா சாப்பாடு போட்டாரா? சாப்பாடு போட்டார். கஞ்சி ஊற்றுனாரா கறி போட்டாரா? காடை என்னது காடை கறி சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்லையா? அது எங்கள் அம்மா பேரில் விற்கிது அழகாக முழு காடை அப்படி பொரித்து அப்படி தொங்க விட்டுருக்காங்க. ஒரு காடை 100 ரூபான்னு நினைக்கிறேன். அதை ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். எதுக்கும் பத்திரமா. கர்த்தருக்கு. கோழிக்கறி மாதிரியே தான் இருக்குது. ஒரு நாள் காடைக்கறி வாங்கி சாப்பிடலான்னு ஆசையாக இருந்துச்சு. எனக்கு திடீர்னு அந்த ஞாபகம் வந்துச்சு. எல்லாம் காடைக்கறி தின்னுட்டு எல்லாத்துக்கும் வயிற்றால போச்சு. இல்லை பைபிளில் காடைக்கறி தின்னவங்க எல்லாத்தையும் சமாதி பண்ணிவிட்டேன் ரொம்ப இச்சையோடு. அதனால் அதை நினச்சிட்டு பயந்துட்டு அதை வாங்கவே இல்லை. நான் நமக்கு இருக்கிறத சாப்பிட்டாவே ஆண்டவர் அவங்க கேட்டதை கொடுத்தார். என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்தார். சோதரம். இஸ்ரேல் மக்கள் ஒரு நாளும் கர்த்தர் அந்த வனாந்தரில் தான் இருந்தாங்க. ஆண்டவர் அவங்கள பட்னியை போடவே இல்லை. சோதரம். ஒரு முறை இங்கே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ரிட்ரீட் கூட்டம் நடந்துச்சு. இந்த விஜயன் பாஸ்டர் மூலம் தமிழ்நாடு முழுசும் இருந்து ஒரு 400 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. ஞாபகம் இருக்காது? வெளியூர்லேருந்துலாம் வந்திருந்தாங்களே அங்கே. ஆனால் நல்லா கருப்பு சட்டை போட்டுலாம் பட்டம் வாங்கினீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமாம். இப்போ தான் ஞாபகம். ஒரு 300-400 பேர் வந்திருந்தாங்க இங்கே. திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, ஈரோடு, சேலம், அப்படி பல டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 300-400 பேர் வந்திருந்தாங்க. அப்போ சபையில் தண்ணியே இல்லை. இத்தனை பேர் வந்து எப்படி குளிக்கிறது அப்படின்னு ஒரே கவலைப்பட்டுக்கிட்டே நான் இருந்தேன். அவர் சாப்பாடு போட்டுருவார், நாம் குளிக்கிற தண்ணி வசதி சரி பண்ணுமா ஆண்டவரேன்ட்டு ஜெபம் பண்ணி போர் போட்டோம். போரில் தண்ணி வந்துச்சு. சோத்திரம். அல்லேலூயா. போர்லாம் போட்டு எல்லாம் என்னென்னமோ பண்ணி வச்சு அப்போ இந்த ஆளையும் இல்லை. அது மட்டும்தான் அந்த சர்ச்சு தான் இருந்துச்சு. இதெல்லாம் சொட்டையாக கிடந்துச்சு. தண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு சிந்தனை உணர்த்தினார். இஸ்ரேல் மக்கள் 20 லட்சம் பேர் எப்படி குளிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டார். ஒரு நாள் நான் பஸ்ஸில் ஈரோட்டில் போயிட்டு இருக்கும்போது 20 லட்சம் பேர் என்ன செஞ்சாங்க? குளிச்சிருக்க மாட்டாங்க. 2 நாளைக்கு ஒருக்காவது குளிச்சிருப்பாங்கள்ல. தினமும் குளிக்கிட்டு வாரம் ஒரு தடவை குளித்தாலும் ஒரு ஆளுக்கு 1 குடம் தண்ணிக்கு எடுத்தால் கூட 20 லட்சம் குடம் தண்ணி வேணும். யோசிச்சு பாருங்கள். அத்தனை மாடு, அவங்கக்கிட்ட எத்தனை பிறகு ஜீவன் எல்லாம் தண்ணி குடிச்சிருப்பாங்க. பாத்ரூம் போயிருப்பாங்க, ஸ்கைக்கு சாப்பாட்டுக்கு தண்ணி, இப்படி பல லிட்டர் தண்ணி அவங்களுக்கு செலவாயிருக்கு. அந்த தேவை சந்திச்சாரா இல்லையா? அல்லேலூயா. நடந்தது என்ன கூத்துன்னா, எல்லாருக்கும் வந்தாங்களா, வந்ததும் பார்த்து இந்த வழியெல்லாம் அப்படி போகும்போது எல்லாம் மோட்டார் பம்ப் செட்டு தண்ணி ஊற்றுனதை பார்த்தாங்க. எதை? தண்ணி ரோட்டிலெல்லாம் ஊற்றுனதை பார்த்து அவங்களுக்கு சந்தோஷமாயிடுது. 6 பேர் பக்கத்தில் இருந்து கேள்விப்பட்டாங்க. ஒருத்தர் கூட குளிக்கலை. நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்தாலும் இங்கேயே குளிங்க, எல்லாம் போர் போட்டிருக்கோம் தண்ணி. இல்லை பாஸ்டர், நாங்களாம் போய் ஜாலியாக ஆற்றுல குளிச்சுட்டு வரோம். எல்லாம் வரிசையாக துண்டக்கடி நடக்கிறாங்களாம். காலையில் 5 மணி. பாதி பேர் பார்த்தா அங்கே பம்ப் செட்டில் குளிக்குது, பாதி பேர் பார்த்தா ஆற்றுல குளிக்குது. ஆக மொத்தம் நாங்கள் மோட்டரே போடல, போர் போட்டதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸ்தோத்திரம். எல்லோரும் அற்புதமாக குளிச்சுட்டு எனக்கு ஆச்சரியமாக போச்சு. கரண்ட் பில்லே மிச்சம். அல்லேலூயா. இலவசமாக போய் எல்லாம் ஆற்றுல குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அத்தனை பேரும் போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. கர்த்தர் அப்படி செய்தார். அப்போ கர்த்தருக்கு
எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்க ஆண்டவரால் முடியுமா முடியாதா? முடியும். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வந்தாலும் அதன் ஆகாரத்தை நான் என்ன செய்வேன்? ஏழைகளை அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன். ஏழை மக்களை அப்பத்தினால் என்ன செய்வேன்? திருப்தி ஆக்குவேன். ஆலயத்தில் சாப்பாடு இருக்கணும், டீ இருக்கணும். சமைக்கிறதுக்கு தான் எல்லாத்துக்கும் யாருக்குமே வளைய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் முடியுது, ஆனால் சமைக்கிறதுக்கு ஆல்ரெடி கஞ்சி கூட ஒத்து தேவையில்லை. நல்ல சாப்பாடாக போட்டுரும். வாரம் வாரம் சமைக்கணுமே, முதுகு வளைச்சி வரணுமே, சமைக்க வரணுமே. திருவிருந்துக்கு சில பேர் வந்து சமைக்கிறாங்க, அதனால் எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ற கூட்டம் தான் நிறைய இருக்குது, சமைக்கிற கூட்டம் கம்மியாக இருக்குது ஆலயத்தில். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகாரத்தை தருவார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்கள். உங்களை ஆண்டு தெரிஞ்சிருப்பார், ஆனால் உங்கள் தேவைகளை சந்திப்பார், நம்முடைய பசிகளை ஆற்றுவார், நமக்கு பரிபூர்ண நன்மையால் நம்ம திருப்தி ஆக்குவார். ஆமென் சொல்லுங்கள். அடுத்தது ஆசாரியர்கள் ஊழியக்காரர்களுக்கு என்ன உடுத்துவார்? ரட்சிப்பை உடுத்துவார். ஸ்தோத்திரம். பாதுகாப்பை ஆசீர்வதிப்பார். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவார். ஆசாரியர்கள் ஊழியக்காரர்களுக்கு என்னது? ரட்சிப்பு. ஏமாற்றம் இல்லை, இழப்பல்ல, என்னது? ரட்சிப்பு. அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அல்ல சொல்லு. ஹல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? சோர்ந்து போய் இருப்பார்கள், பலவீனமாக இருப்பார்கள், பரிதாபமாக இருப்பார்கள், நோயோடு இருப்பார்கள். அப்படியருக்கு அவர்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். கம்பீர முறையில் சொல்லு. ஹல்லேலூயா. சோதரம். அவர்கள் பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பார்கள்? கம்பீரிப்பார்கள். சோதரம். மிகவும் கம்பீரிப்பார். கர்த்தரை பாடி ஆராதித்து கம்பீரமாய் பாடி கர்த்தரை துதித்து ஆரவாரிப்பார்கள் பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பார்கள்? கம்பீரிப்பார்கள். ஆமென் சொல்லுங்கள். சோதரம். ஆகஸ்ட் மாதத்தில் 2 நாள் மீட்டிங் போன வருஷம் மாதிரி வைக்கலான்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கூடார பண்டிகை. எல்லா சபையும் வந்து இங்கே வந்து எல்லாம் கூடி ஜெபிக்க, வசனங்க எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஊழியக்காரர் கிடைக்கிற மாதிரி 2 நாள் கூட்டம் வைக்கலான்னு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வைக்கலாமா வேண்டாமா? போன வருஷம் ஞாபகம் இருக்கா வச்சது? என்ன மீட்டிங்கு? யார் வந்திருந்தா? ஜோசப் டீகால் வந்தார் இல்லையா? 15, 16 2 நாள் சுதந்திர தின விழா அன்றைக்கு. அது மாதிரி யோசனை பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஊழியக்காரன் கிடைக்கணும். வசனத்தை கேட்டால் தான் இருதயம் கம்பீரிக்கும். ஸ்தோத்திரம். கன்வென்ஷன் கூட்டங்கள்லாம் விருந்து சாலை மாதிரி, விருந்து சாப்பிட்ற மாதிரி. ஸ்தோத்திரம். அதனால் சிறப்பு கூட்டங்களை நாம் வைக்க வேண்டும். பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். கம்பீரிப்பார்கள். படிங்க. தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொம்பை முளைக்க பண்ணுவார். கொம்புனா உயர்வு. என்னது? உயர்வு. தாவீதுக்காக ஒரு உயர்வு. இந்த வர்ற ஜபத்துக்கு வர எல்லாருக்காக ஒரு உயர்வு. ஊழியக்காரர்களுக்கு உயர்வு. உபவாச கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமாம். இரவு ஜபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபிக்கிற மக்களை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது வந்து 1 மணி நேரமாவது நான் ஆலயத்தில் ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பொருத்தனை செய்யுங்க. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை வர்றதை தவிர, புதன்கிழமை வர்றதை தவிர, மற்ற நாளில் வர்றதை தவிர, இதை ஒரு நாளாவது வந்து 1 மணி நேரமாவது ஆலயத்தில் என்னைக்காவது ஒரு நாள், எப்போ வேணாலும் வந்து நான் என்ன செய்வேன் சொல்லுங்கள்? தனி ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஒரு ஜெப லிஸ்ட்டு உருவாக்க போகிறேன். எது காலம் ஜெபிக்கணும்னு வச்சு உக்காந்து ஆலயத்தில் எப்பவும் ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம். நான் மெட்ராஸ்க்கு போயிருந்தோம், ஏஜி சர்ச்சில். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு விசுவாசியும் அங்கே ஒரு ஜெப குறிப்பெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வேலை ஃப்ரீயாக்குற நேரத்தில் நான் இந்த டைமுக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்கே
அவங்க வந்து சேர் போட்டு உட்காந்து அவங்க அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. வேலைக்கு போகிறவங்க இடையிடையே அந்த டைமுக்கு வந்துடுறாங்க. நாள் முழுசும் அங்கே யாராவது வந்து உட்காந்து என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்க, இப்போ ஷிஃப்ட்டுக்கு போகிறவங்க மாற்றி நான் பார்க்குறேன். ஒரு ஆள் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார். சோதரா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவங்க இப்படி வந்து மாதத்தில் ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது அப்படி வந்து ஜெபம் பண்ணுவோம். நம்ம சபையில் இருக்கிற அத்தனை பேரும் 1 மணி நேரம் ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணால் நாசம் முழுசும் ஆலயத்தில் யாரோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஜெபம். ஏன் பண்ணக்கூடாது? நம்ம இடைவிடாமல் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். எடை விட்டோம்னா சாத்தா வந்து பூந்துக்குவான். சோத்திரம். எடை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோத்திரம். எப்படி நீங்களாம் கூட அப்படி ஒப்பு கொடுக்கக்கூடாதா? வந்து 1 மணி நேரம் கர்த்தர்கிட்ட உட்காந்து குடும்பத்துக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிப்போம். உலகத்திலேயே வீட்டில் நம்ம வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் மிகவும் சந்தோஷமான நேரம், மிகவும் நாம் சாப்பிடுகிறோம். சில பேருக்கு சாப்பிட்ற நேரம் தான் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? நல்லா உருட்டி நல்லா அப்படி போடும்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்குது. பலகாரங்கள், பட்சணங்கள், கறி, நல்ல உணவு சாப்பிட சந்தோஷம். சில பேர் படுத்து தூங்குறதா எப்படி? நல்லா தூங்குற கொரட்டை விட்டுக்கிட்டு நல்லா அப்படி தூங்குற சந்தோஷம். சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம். டிவி பார்க்குற நேரம், சில நேரம் என்ன செய்கிறாங்களாம், டிவி, செல்ஃபோன், அது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னும் வீட்டில் என்னெல்லாம் செய்கிறீங்க? சோறு சாப்பிட்றோம், அப்புறம் தூங்குகிறோம், டிவி பார்க்குறோம், வேலைகள் வீட்டு வேலைகள்லாம் செய்கிறோம். இதெல்லாம் சந்தோஷமாகவும் செய்கிறோம். வீட்டு வேலை யாராவது சந்தோஷமாக செய்வாங்களா? மூஞ்சி அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு தான் செய்வோம். பாத்திரத்தை போட்டு டம்முன்னு போட்டு உடச்சி எல்லாம் ஒடுங்கி போய் கிடக்கும். பாத்திரமெல்லாம், துணியெல்லாம் பட்டன் எல்லாம் அந்து போய் கிடக்கும். ஏன்னா கோவத்தில் போட்டு அடின்னு அடித்து கிழிச்சு. இந்த வேலைகள்லாம் வீட்டில் நாம் சந்தோஷமாக செய்கிறதில்ல. வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போய் மட்டும் வேலையை மட்டும் சந்தோஷமாக மனு செய்கிறாங்களா? படிக்கிறத சந்தோஷமாக படிக்கிறாங்களா பிள்ளைங்கள்லாம்? எங்கள் பேராண்டி பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நாள் நல்லா போகிறோம், ஒரு நாள் அழுதுகிட்டு இருக்கிறோம். உட்காந்து எல்லா பிள்ளைங்களும் அழுகுதுங்க. குழந்தைங்க அதுலாம் ஜாலியாக தெரிஞ்சுட்டு போய் திடீர்னு கொண்டு போய் ஸ்கூலில் உட்கார வச்சு என்னமோ நம்மளை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. நான்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, 4 வயசு 4.5 நினைக்கிறேன், 4 வயசில் ஒரு நாள் எங்கள் வீடு இப்படின்னா ஸ்கூலு தான் அந்த மில்லு மாதிரி. நான் போகிறேன்னு அடம் பிடிச்சி எங்கள் அப்பா கொண்டாந்து என்னை போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டார் டே ஸ்கூலுக்கு வந்து. அப்போ நீராருங்களோட பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் போய் அவங்க பின்னாடி போய் லைனில் நின்றுக்கிட்டேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. வாத்தியார் ஹெட் மாஸ்டர் வந்து கை வைக்க சொன்னார். இப்படி அப்போல்லாம் இப்படி பர்த் சர்டிஃபிகேட்டுமில்ல ஒன்று கை இப்படி வச்சு காது தொட்டால் தான் சேர்த்துவாங்க. எனக்கு ஒன்றும் கை தொடவும் இல்லை, காது எட்டவே இல்லை. காது 4 வயசு தான். அதனால் எனக்கு வந்து சரி இந்த பையன் ரொம்ப படிக்க ஆசைப்படுறான்ட்டு 1 வயசு சேர்த்தி போட்டு 5 வயசுன்னு போட்டு அட்மிஷன் போட்டார். எனக்கு 69 நான் பிறந்தது 70, ஆனால் 69ன்னு போட்டு பொய்யா டேட் ஆஃப் பர்த் போட்டு எனக்கு அட்மிஷன் போட்டார் 1 வருஷம். நாமளும் அப்படி படித்தோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்குது. எல்லாம் போகமாட்டேன்ட்டு அழுதுகிட்டு. இன்றைக்கி இருக்கிற கல்வி சுமையும் அப்படி பாவம் பிள்ளைங்களுக்கு. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா 7 வயசில் தான் பிள்ளைகளை ஸ்கூல் சேர்த்துவாங்களாமா. நம்ம ஊரில் 3.5 வயசுலேயே கொண்டு போய் போட்டு உயர அந்த பிள்ளைங்க விளையாடுற பருவத்துலேயே. நம்ம நாட்டு கல்ச்சர் அப்படி என்ன செய்வது? இப்படி பார்க்க போனால் எதுவுமே மனுஷனுக்கு பெரிய சந்தோஷம். நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், நம்ம வாழ்க்கை குடும்பத்தில் நம்முடைய தினந்தோறும் அலுவல்களில் எது தெரியுமா சந்தோஷமான நேரம்? பைபிள் எடுத்து வச்சு படித்து ஜெபம் பண்ணுறீங்க பாருங்க, அதுதான் மிகவும் வேல்யூபிளான, தரமான, சந்தோஷமான நேரம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதை தெரியல. நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் எத்தனை மணிக்கோ ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். உட்காந்து ஒரு பாட்டு படித்து ஒரு வசனம் படித்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்க பாருங்கள், அதுதான் மிகவும் ஒரு மதிப்பு நிறைந்த, ஒரு சக்தி வாய்ந்த, ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு நேரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
அது இப்போ தான் கண்டுபிடிச்சேன் நான். நல்லா என்ன எது சந்தோஷம்? சாப்பிட்றது தான் பெரிய சந்தோஷம் அப்படிம்பாங்க. புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல. ஸ்தோத்திரம். தேவனோடு உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ, அது ஒரு பெரிய பாதுகாப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற சக்தி வல்லமை நிறைந்த ஒரு நேரம். அதை மட்டும் தவற விட்டுறாதீங்க ஒரு நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் கொம்பை முளைக்க பண்ணுவார். அபிஷேகம் பண்ணுவதற்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணின, வெளிச்சத்தை, என்னது வெளிச்சத்தை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம், செம்மையானவர்களுக்கு வெளிச்சம் உதிக்கும். இருளிலே என்ன உதிக்கும்? வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் உருக்கம் நீதியும் உண்மையுள்ளவன். கர்த்தர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். தாவீதுக்காக ஒரு கொம்பு உயர்வையும் விளக்கையும் கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? ஆயத்தம் பண்ணுவார். ஊமாரெட்டி உள்ள ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தை உயர்த்துவார். ஸ்தோத்திரம். நமக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவார், வெளிச்சத்தை ஆயத்தம். கர்த்தருடைய பிள்ளைகள் இருட்டில் நடக்க மாட்டாங்க. நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஸ்தோத்திரம். ஆமாம், சாத்தான் சில நேரம் நம்மளை தள்ளி இருட்டில் போட்டாலும் தேவன் நமக்கு வெளிச்சமாக வருவார். நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளக்கையும் வெளிச்சத்தையும் ஒரு உயர்வையும் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணுவார். சபைகளுக்கு ஆயத்தம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். ஆலயம் இருந்தாவே என்ன இருப்பா? யார் இருப்பா? சத்துருக்கள் இருப்பார்கள். சத்துருக்கள் இருப்பார்கள். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைன்னு இருந்தாவே அவங்களுக்கு யார் இருப்பா? சத்துரு இருப்பாங்க. சத்துரு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அம்மாப்பேட்டைக்கு பாருங்கள், ஆலயத்துக்கு ஒரு பெரிய சத்துரு உட்காந்துக்கிட்டே இருக்குது முன்னாடியே. போன வாரம் மைக்கியை தூக்கிட்டு போயிட்டாங்க. மைக்கியை காணோம். அல்லேலூயா. சோதரர், நேற்றுக்கு நைட்டு நான் உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீர் பெரியவர், ஆனால் அந்த மைக்கை சர்ச்சைக்கு வரணும். என்ன செய்யணும்? வரணும். நேற்றுக்கு பார்க்குறேன், யாரோ காலையில் கொண்டாந்து இங்கே புல்பீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. அம்மா பேட்டில் காணாமல் போன மைக்கு எங்கே இருக்குது? இங்கே ஓமாரில் இருக்குது. யார்கிட்டையும் கொடுத்து கொண்டாந்து இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. சத்துருக்கள். நம்ம பொருளை வச்சுருக்க முடியுமா? விடுவாரா கர்த்தர்? 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்தான் சேவம் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி அவங்கள தூங்க விடக்கூடாது. மைக்கு எடுத்தவன் தப்பக்கூடாது. ஒரு நாள் ஒரு அம்மா சாட்சி சொல்லிச்சு, பழையூர்லேருந்து ஒரு அம்மா. பூசணிக்காய் ஒன்று ஆண்டருக்கு விட்டுருந்துச்சாம்மா. அது கற்றுட்டு போயிடுச்சு. ராத்திரி காலில் பார்க்குறாங்க, அந்த பூசணிக்காய் காணோம். திருவிருந்து கொண்டுகிட்டு போகலாம் புதன்கிழமை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி விட்டுக்குது. அது பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையே காணோம். இதை உட்காந்து ஜெபம் பண்ணிச்சு, ஆண்டவரே நான் உமக்கு கொடுத்துருந்தேன், அந்த பூசணிக்காய் எப்படி திருட்டு போச்சு, அதை கொண்டாடணும் பூசணிக்காயை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அடுத்த நாள் பார்த்தா அந்த கோம்பு பொரிச்ச கோம்புக்கிட்டே அந்த பூசணிக்காய் யாரை கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் புதன்கிழமை அந்த அம்மா சும்மாடு கோழி தலைமையால் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 5-7-8 வருஷம் தெரியுமா? அந்த அம்மா பேர் என்ன? பழையூரில் இந்த அம்மா பேர் என்னமோ பேர், மரியா தான். மரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதோ வேறு பேர் அதுக்கு சொல்லுவாங்க. பேங்க்காரங்களாம் சொந்தக்காரர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. திருட்டிட்டு போன ஆள் கொண்டாந்து பயந்து அந்த பூசணிக்காயை நைட்டாக அந்த செடியிலே வச்சுட்டு போயிட்டார். அது சாட்சி சொல்லி கொண்டாந்து பூசணிக்காய் கொண்டு நம்ம பொருளை யாரும் கொண்டு போக முடியாது. சோதரம். எருசலேம் ஆலயத்தோடு இடித்து எல்லா பொருளையும் தூக்கிட்டு போனான் நேபுகாத்நேச்சர். ஆனால் குறிப்பிட்ட வருஷம் அங்கே வச்சுருந்து திரும்பவும் கர்த்தர் எஸ்ரா நெகேமியா மூலம் கொடுத்து விட்டாருங்க. சோதரம். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் நடக்குது. சத்துருக்கள், ஆலயத்துக்கு சத்துருக்கள். சோதரம்.
சத்துருக்கள் இருப்பார்கள் ஆலயத்தை சுற்றி, ஆலயத்துக்கு இங்கே எதை பக்கத்தில் ஊடு இல்லை, அதனால் இது தப்பிச்சிருக்குது சபை. பரவாளத்தில் கூட பாருங்கள், சுற்றியும் வீடு. யாரோ போய் ஸ்டேஷனில் சொல்லியிருக்காங்க, இந்த சர்ச்சில் அதிகம் சத்தம் போடுறாங்க அப்படின்னு, அதிகம் சத்தம் போடுறாங்க அப்படின்னு யாரோ போய் சொல்லியிருக்காங்க. நாம் ஜெபம் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல, நாம் ஆராதிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. பல சத்துருக்கள் இப்படி வருவார்கள். கர்த்தருக்கு சத்துருக்களுக்கு என்ன சத்துரு வந்தாலும் சரி அவங்களுக்கு வெக்கத்தை உடுத்துவார் கர்த்தர். எதை உடுத்துவார்? வெக்கத்தை உடுத்துவார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அவன் மீதில் என்ன பூக்கும்? கிரீடம் பூக்கும். நம்ம மேலே என்ன பூக்கும்? கிரீடம் பூக்கும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நமக்கு எப்போவுமே கிரீடம், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், மேன்மைகள் நம்ம மேலே பூக்கும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தின் மேலே ஆண்டவர் இங்கே வந்துக்கிற எல்லாருக்கும் ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வந்துக்கிற இந்த நம்முடைய சபைக்கு ஒரு பெரிய கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவன் மீதில் அவன் கிரீடம் இப்போ இல்லாமல் இருக்கலாம், ஒன்றுக்கு மதிக்காமல் இருக்கலாம், நம்மளை தேடாமல் இருக்கலாம், நம்மளை கனம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளை கனம் பண்ணி நம்மளை தேடுற காலம் ஒன்று வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மீதில் என்ன பூக்கும்? கிரீடம். அவன் சத்துருக்களுக்கு சொல்லுங்க வெக்கத்தை கொண்டு வருவார் ஆண்டவர். வெக்கத்தை உடுத்திடுவார். வெக்கம் வந்துடும் அவங்களுக்கு. நமக்கு கிரீடம் வரும், உயர்வு வரும், மேன்மை வரும். ஸ்தோத்திரம். தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு, தெரிந்து கொண்ட சபைக்கு, தெரிந்து கொண்ட இடத்துக்கு இதெல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதை யாரும் கெடுக்க முடியாது, தடுக்க முடியாது, சூனிய வைக்க முடியாது, மந்திரம் பண்ண முடியாது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஹரிகா பாபா 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 ஓரி கந்தர பலர பலபா. உங்கள் வாழ்க்கையில் சோர்வு, உங்கள் வாழ்க்கையில் பலவீனங்கள், உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள், சோத்திரம், உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏமாற்றங்கள், இழப்புகள் ஓடு நீங்கள் இந்த செய்தியை கேட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உங்களை தெரிந்தது உண்மையானால் ஹல்லேலூயா உங்கள் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். சோத்திரம். சோத்திரம். உங்கள் ஆகாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓரி கபர பர பர பல பரபா. நீங்கள் குறைவுபட மாட்டீங்க, வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. தோத்திரம், 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 தோத்திரம். நீங்கள் கம்பீரிப்பீங்க, கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. கம்பீரிக்கும்படி கர்த்தர் உங்களை செய்வார். ஓரி கபர பல பர பல பரபா. சக்கர பலபர 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 திகந்தர படர படபர படரபா. ஓரி கபர பர பர பல பரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு ஆசாரியர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உடுத்துவார். ஆசாரியர்களுக்கு விடுதலை தருவார். ஆசாரியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தை தருவார். பாவத்திலிருந்து விடுதலை, ரட்சிப்பை தருவார் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார். உங்களுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவார் ஆண்டவர். சோத்திரம் ஆண்டவரே, 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 சோத்திரம் ஆண்டவரே. தெரிந்து கொண்டீரே, தெரிந்து கொண்டீரே, தெரிந்து கொண்டீரே, தெரிந்து கொண்டீரே. இயேசுவே உமக்கு சோத்திரம், சோத்திரம். இந்த சபையில் நடக்கிற எல்லா கூட்டங்களையும் நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. எல்லா கூட்டங்களையும் உயிர்ப்பிக்க போறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. வர்ற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதற்காக சோத்திரம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி இயேசுவே. இந்த செய்தி நேரலில் கேட்கிற எல்லா பிள்ளைகள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஓரிக்கபா பாபா பாபா. இவள் விரும்பின, இவள் வாஞ்சித்த எல்லா உயர்வுகள், மேன்மைகள், ஆசீர்வாதங்கள் இந்த புதிய மாதத்தில் கடந்து வருவதாக, இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக.
ஓரி கபா பாபா 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 ரீகந்தர சத்துருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் முடியடித்து படுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிறவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் சத்துருக்களால் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அநியாயமாய் துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரே நீர் சந்தோஷத்தையும் களிப்பையும் நீர் இந்த நாட்களில் தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ரக்கபல ஷபதரபல பக்கபரபலபரபா ரக்கபரபரபலபரபா சக்கரபலரபா லீகதரபலபரபலபா சங்கரபலரபா. ஊக்கமா ஜெபிக்கிறோம்ப்பா, ஊக்கமா ஜெபிக்கிறோம்ப்பா, ஊக்கமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஊக்கமான ஜெபம் மிகவும் வெள்ளதா இருக்கிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிரீடம் பூக்கட்டுமே, கிரீடம் பூக்கட்டுமே, உயர்வுகள் வரட்டுமே, மேன்மைகள் தேடி வரட்டுமே, ஆசீர்வாதங்கள் தேடி வரட்டுமே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாவீதுக்கு கிரீடம் வந்ததே கர்த்தாவே. 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை அரசாண்டானே. எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தும் தாவீதின் சிங்காசனத்தை யாரும் அசைக்க முடியவில்லை. மரணிக்கும் வரைக்கும் அவன் ராஜாவாக இருந்தான். ஓரி கபரபரபரபரபரபரபா மரணத்தை காணும் வரைக்கும் அவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தான். ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஊரா பாபா பாபா ஓரி கபா பாபா பாபா ஓரி கபா பாபா பாபா ஓரி கபா பாபா பாபா லிகரபல சக்கரா லிகந்தரபலரபரபா சக்கரபா. எங்கள் முன்னேற்றத்தை, எங்கள் ஆசீர்வாதத்தை எந்த சத்துருவும் தடுக்க முடியாது என்பதை நாங்கள் அறிக்கை செய்து நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி. எல்லார் மேலே இறங்குவீராக, எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக, எல்லாரையும் பலப்படுத்துவீராக. ஓரி கபா பாபா இந்த செய்தி கேட்கிற எல்லார் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, வியாதிகள் குணமடைவதாக. ஓரி கபலபர சக்கர வளரபா நீ கந்தரபனரபனபா சக்கர வளரபா. வழக்கு பிரச்சனை சிக்கியிருக்கிறவர்கள் கேஸ் எல்லாம் ஆண்டவரே இந்த மாதத்தில் விடுதலை ஆவதாக. ஆண்டவரே இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. கடனில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரங்கள் மாறட்டும். ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டு தேவைகள், ஆகார தேவைகள் சம்பூர்ணமாய் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே ஓரி கபரபலபரபா சக்கர வளரபா. ஆசீர்வதி. ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்துக்காக ஜெபிக்கிறோம். திருவிருந்து ஆசீர்வதிக்கணுமே. ஆண்டவரே நன்றி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.